தங்கம் முதலில் எங்கே உருவானது? தங்கம் போன்ற கனமான தனிமங்களை உருவாக்க மிகப்பெரிய அளவில் நியூட்ரான்களும் பேராற்றலும் தேவை. இரண்டு நியூட்ரான் நட்சத்திரங்கள் மோதுவது போன்ற மிக கொடூரமான விண்வெளி நிகழ்வுகளில் தங்கம் உள்ளிட்ட கனமான தனிமங்கள் உருவாக முடியும் என்பதை விண்வெளி ஆய்வுகள் உறுதிப்படுத்தியுள்ளன. ஆனால் பிரபஞ்சத்தில் இருக்கும் எல்லா தங்கமும் ஒரே வகையான நிகழ்வில்தான் உருவானதா என்பது இன்னும் தொடர்ந்து ஆராயப்படும் கேள்வி. அதனால் நாம் உறுதியாகச் சொல்லக்கூடியது இதுதான்: உங்கள் கையில் இருக்கும் தங்கத்தின் அணுக்கள் பூமி உருவாகுவதற்கு முன்பே விண்வெளியில் உருவாகியிருக்கலாம். பிறகு சூரிய குடும்பத்தை உருவாக்கிய தூசி மற்றும் பாறைப் பொருட்களுடன் அவை கலந்தன. சுமார் 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பூமி உருவான போது தங்கமும் பூமியின் ஒரு பகுதியாகியது. பூமி ஆரம்பத்தில் மிகவும் சூடாகவும் உருகிய நிலையிலும் இருந்தது. தங்கம் அதிக அடர்த்தி கொண்ட பொருள் என்பதால் பூமி உருவான காலத்தில் அதில் பெரும்பகுதி ஆழமான பகுதிகளுக்குச் சென்றிருக்கலாம். இன்று நாம் சுரங்கங்களில் பெறும் தங்கம் பூமியின் மேற்பரப்புக்கு அருகில் தங்கியிருந்த சிறிய பகுதியிலிருந்தும் பின்னர் நடந்த புவியியல் மாற்றங்களிலிருந்தும் கிடைக்கிறது. இதனால் தங்கத்தின் முதல் சிறப்பு தெளிவாகிறது: அதை மனிதர்கள் விரும்பிய அளவுக்கு உற்பத்தி செய்ய முடியாது. ஒரு தொழிற்சாலையை அமைத்து நாளை 10 டன் புதிய தங்க அணுக்களை உருவாக்க முடியாது. பூமியில் ஏற்கனவே இருக்கும் தங்கத்தை மட்டுமே தேடி சுரங்கம் தோண்டி பாறைகளிலிருந்து பிரித்து எடுக்க முடியும். தங்கத்தை ஏன் சாதாரணமாக அழிக்க முடியவில்லை? இதற்கான பதில் அதன் நிறத்திலோ விலையிலோ இல்லை, அதன் அணுக்களில் இருக்கிறது. தங்கம் ஒரு தனிமம். அதன் வேதியியல் குறியீடு Au. ஒவ்வொரு தங்க அணுவின் மையத்திலும் 79 புரோட்டான்கள் இருக்கின்றன. அந்த எண்ணிக்கை மாறாதவரை அது தங்கம்தான். ஒரு தங்கக் கட்டியை உருக்கினாலும் தட்டையாக அடித்தாலும் சிறிய துண்டுகளாக வெட்டினாலும் அது தங்கம்தான். ஏனெனில் மாறுவது அதன் வடிவம் மட்டுமே, அதன் அணுக்கள் மாறுவதில்லை. சரியான சூழலில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்குப் பிறகும் அது தங்கமாகவே இருக்க முடியும். உண்மையில் தங்கத்திற்கு ஒரு சாதாரண காலாவதி நாள் கிடையாது. ஆனால் தங்கத்தை ஒருபோதும் அழிக்கவே முடியாது என்று சொல்வதும் தவறு. சில சக்தி வாய்ந்த வேதிப்பொருட்களால் தங்கத்தை கரைக்க முடியும். உதாரணமாக, 2 வலுவான அமிலங்கள் குறிப்பிட்ட அளவில் கலக்கப்பட்டால் உருவாகும் ஒரு கலவை தங்கத்தை கரைக்கும். தங்கச் சுரங்கத் தொழிலில் சில வேதிப்பொருட்களை பயன்படுத்தியும் தங்கத்தை பாறைகளிலிருந்து பிரிக்கிறார்கள். ஆனால் கரைந்துவிட்ட தங்க அணுக்கள் இல்லாமல் போய்விடுவதில்லை. அவை வேறு வேதியியல் வடிவத்தில் அந்த கரைசலில் இருக்கின்றன. மீண்டும் சரியான வேதியியல் முறையை பயன்படுத்தினால் அந்த தங்கத்தை உலோகமாக திரும்பப் பெற முடியும். அதாவது சாதாரண வாழ்க்கையில் நாம் கூறும் அழிவு என்பது இங்கு பெரும்பாலும் வடிவ மாற்றம்தான். தங்க அணுவையே வேறு தனிமமாக மாற்ற வேண்டுமென்றால் அதன் அணுக்கருவில் இருக்கும் புரோட்டான்களின் எண்ணிக்கையை மாற்ற வேண்டும். அது சாதாரண நெருப்பாலும் அமிலத்தாலும் சுத்தியலாலும் செய்யக்கூடிய வேலை அல்ல. அதற்கு அணுக்கரு அளவிலான மாற்றம் தேவை. அதனால்தான் பூமியில் இருக்கும் ஒரு தங்க மோதிரம் தலைமுறைகளைத் தாண்டியும் தங்கமாகவே தொடர்கிறது. தங்கத்தின் மஞ்சள் நிறமும் ஒரு அறிவியல் காரணத்தைக் கொண்டது. பெரும்பாலான உலோகங்கள் வெள்ளை அல்லது சாம்பல் நிறத்தில் தெரிகின்றன. ஆனால் தங்கத்தின் கனமான அணுக்களில் எலக்ட்ரான்கள் செயல்படும் விதத்தில் சார்பியல் விளைவுகள் ஏற்படுகின்றன. அதனால் தங்கம் நீல நிற ஒளியின் ஒரு பகுதியை உறிஞ்சி மஞ்சள் மற்றும் சிவப்பு கலந்த ஒளியை அதிகமாக பிரதிபலிக்கிறது. அதனால்தான் அது தனித்துவமான மஞ்சள் நிறத்தில் தெரிகிறது. ஆனால் அழகு மட்டும் தங்கத்தை பணமாக்கவில்லை. மக்கள் அதை மீண்டும் மீண்டும் ஏற்றுக்கொண்டதுதான் முக்கியம். நான் தங்கத்தை உங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்வதற்குக் காரணம், நாளை வேறு ஒருவர் அதை என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கை. இதனால் தங்கம் செல்வத்தை ஒரு காலத்திலிருந்து மற்றொரு காலத்திற்கும், ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கும் எடுத்துச் செல்லும் கருவியாக மாறியது. ஆனால் தங்கத்திற்கும் ஒரு நடைமுறைச் சிக்கல் இருந்தது. பெரிய வியாபாரத்திற்கு அதிக தங்கத்தை எடுத்துச் செல்வது ஆபத்தானது. திருடப்படலாம். எடையும் அதிகமாக இருக்கலாம். அதனால் மக்கள் தங்கத்தை பாதுகாப்பான இடங்களில் ஒப்படைக்கத் தொடங்கினர். அதற்கு பதிலாக ரசீதுகள் வழங்கப்பட்டன.
ஒரு குறிப்பிட்ட அளவு தங்கம் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது என்பதை அந்த காகிதம் தெரிவித்தது. காலப்போக்கில் மக்கள் ஒவ்வொரு முறையும் தங்கத்தை எடுத்துச் செல்லாமல் அந்த காகிதங்களையே பரிமாற்றம் செய்யத் தொடங்கினர். ஏனெனில் அந்த காகிதத்தை வைத்திருப்பவர் தேவையான போது அதற்குச் சமமான தங்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற வாக்குறுதி இருந்தது. இதுதான் காகிதப் பணத்தின் முக்கியமான ஆரம்ப வடிவங்களில் ஒன்று.